ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யை நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் ஆனோ பத்ராः கிருதவோ இந்து விஸ்வதः. यदा यदा हि साधूनां दुःखं भवति दानव तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूप अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम्. ॐ प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणि प्रसीद मायामे मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणि. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. ॐ ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा मदादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ति हि स्मृतामतिमतीव शुभां दधासि. दारिद्र्यदुःखभयहारिणि त्वधन्या सर्वोपकारकरणाय सदार्थचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहि नो देवि दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मद्भैरिविनाशनं. रोगान्नशेषानमहंसि तुष्टाः पृष्टादुकामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयतां प्रयान्ति. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் மகா குருஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்கிறதான மகா ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாதி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இது. பல சத்சங்கங்கள்ல நாம் தேவி மகாத்மியத்தை தெரிந்துட்டு இருக்கிறோம். இப்போ நவாங்கம் அப்படிங்கிறதான அங்க பூஜைகள்ல 9வது அங்கம் ஸ்ரீ தேவி கவச்சம் என்கிறதான அங்கத்தை தான் நாம் இப்போ கத்துக்கிறோம். கடந்த சத்சங்கங்கள்ல 17 ஸ்தோத்திரம் வரைக்கும் தெரிந்து கொண்டோம். இன்னைக்கு 18வது ஸ்தோத்திரம். ஜயாமே சாக்ரதः ஸ்தாது விஜயா ஸ்தாது பிருஷ்டதः அஜிதா வாமபார்ஸ்வேது தட்சிணே சாபராஜிதா அப்படின்னு சேர்த்து வாய்க்கணும். சா பராஜிதா. ஜயாமே ஜாகிரதः ஜயாமே சாக்ரதः ஸ்தாது விஜயா ஸ்தாது பிருஷ்டதः. ஜயா அப்படின்னா ஜயாசக்தி. பார்வதி தேவிக்கு பராசக்திக்கு ஜயா விஜயா அப்படிங்கிறதா 2 தோழி சக்திகள் இருக்காங்க. பார்வதி தேவி ஹிமாவானுடைய அரண்மனையில் வாழ்ந்து வர காலத்திலிருந்தே அம்பாளுக்கு பணிவிடை செய்வதற்காக அம்பாளுடைய ரொம்ப ரகசியமான 2 தோழிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு பேர் தான் ஜயா விஜயா. பார்வதி தேவியானவள் திருமணமானது பிறகு கைலாசம் செல்கின்ற பொழுதும் இவர்கள் 2 பேரும் கூட சென்றார்கள். அதுபோலவே அம்பாள் சிவனை நோக்கி தபம் பண்ணுகிற காலத்துல இறைவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணத்துல தபம் செய்கிறார். அப்பொழுதும் ஜெயா விஜயா 2 பேர்கள் தான் அம்பாளுக்கு தோழிமாராக இருந்து பணிவிடை செய்து வந்தார்கள். மகாசக்தி வாழ்ந்தவர்கள் இந்த ஜெயா விஜயா என்கிறதான தேவிமார். அப்பேற்பட்டதான அந்த ஜெயா தேவி எனக்கு என் முன்னே இருந்து எனக்கு முன்னடியாக இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். நாம நவதுர்கா தேவிமார் நம்மளுடைய உடம்புல எப்படியெல்லாம் நம்மளை கவச்சரூபமாக இருந்து காப்பாற்றுகிறார்கள். அதன் பிறகு அஷ்டதிக் பாலகர்கள் எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறார்கள். அப்புறம் முக்கியமான தேவிமார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் நம்மளை காப்பாற்றுகிறார்கள் என்கிறதான தத்துவத்தை தான் இப்ப எடுத்து சொல்லுகிறார். எனக்கு முன்வசமாக என்னுடைய மின்னுல ஜெயாதேவி இருந்து எப்பொழுதும் என்னை காப்பாற்றட்டும். விஜயா பிருஷ்டதः ஸ்தாது. விஜயா என்கிறதான தேவி பிருஷ்டம் அப்படின்னா பின்புறம், பின்னாடி, ரேர் சைடு, பின்புறத்திலிருந்து என்னை காப்பாற்றட்டும். அஜிதா வாமபார்ஷேது. அஜிதா என்கிறதான தேவி என்னுடைய இடது பாகத்திலிருந்து என்னை காப்பாற்றட்டும். அபராஜிதா தட்சிணேச்சா. அபராஜிதா என்கிறதான தேவி என்னுடைய வலது பாகத்தில் இருந்து என்னை காப்பாற்றட்டும். ஃப்ரண்ட்ல ஜெயாதேவி, பேக்ல விஜயா தேவி, லெஃப்ட் சைட்ல அஜிதா தேவி, ரைட் சைட்ல அபராஜிதா தேவி.
இப்படி 4 தேவிமார் என்னை சுற்றி எப்பொழுதுமே எனக்கு கவச வடிவமாக இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். இப்ப இந்த கவசங்கள் எல்லாம் சொல்லுவதனால என்ன பலன், என்ன பயன் அப்படின்னு பாக்குறோம்னா, நான் ரொம்ப டீட்டெயிலா உள்ள போய் இவெல்லாம் யாரு எப்படிங்கிறதா முறையெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட எல்லாம் ரொம்ப எளிதான மார்க்கத்துல தினமும் அம்பாளுடைய இந்த திரு கவசத்தை சொல்லிவிட்டோமானா, பிரபஞ்சத்துல 36 தத்துவங்கள் இருக்கு. 36 தத்துவங்களை கொண்டுதான் ஒரு ஜீவாத்மாவுக்கு நான் பரமாத்மாவினுடைய அம்சமே தான், நான் பரமாத்மாவே தான் என்கிறதான உணர்வுக்கு எடுத்து செல்லுகின்றதான வழிமுறைகள், மார்க்கங்கள் தான் ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், உபாசனா மார்க்கம், கர்ம மார்க்கம், ஹத மார்க்கம் அப்படின்னு பலவிதமான மார்க்கங்கள், சதுர்வேதங்கள், உபவேதங்கள், நானாவிதமான தர்மசாஸ்திரங்கள், உபனிஷத்துக்கள், ஸ்துதிகள், பாடல்கள், உபனிஷத்துக்கள், எண்ணற்றதான கிரந்தங்கள் வழியாக எல்லாம் நமக்கு இறைவன் யார், நாம் யார், நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடியதான பந்தம் என்ன, நாம் எதனால தெய்வத்தை உணர்கின்றோம், எதனால தெய்வத்தை உணரமாற்றோம், எது நம்மளை தடுக்கிறது என்கிறதான சர்வ தத்துவங்களையும் கற்றுக்கொள்வதற்காக ஆச்சாரியர்கள், மகாபுருஷர்கள், சித்தர்கள் பல யுகங்களாக தபம் பண்ணி இந்த சத்தியத்தை கண்டுபிடித்து கொடுத்தார்கள். நமக்கு ரொம்ப கலியுகத்துல ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இந்த கலியுகம் வரப்போறதுங்கிறதுலேருந்தே எல்லா மகர்ஷிகளும் மகான்களும் அவர்களுடைய சீனியர் ஸ்டேட் எல்லாம் போய் தயவு செஞ்சு ஏதாவது நல்ல சின்ன சின்ன உபாயங்களை சொல்லிக் கொடுங்கோ, கலியுகம் வந்துட்டு இருக்கு, வந்ததுக்கு அப்புறமா ஜனங்களுடைய புத்தி, ஜனங்களுடைய திறமை, ஜனங்களுடைய கேள்வி, ஜனங்களுடைய மனோவியாக்குலத்தை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே ஒரு கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அவர்களுக்கு சன்மார்க்கத்தை காட்டிக் கொடுப்பதற்காகவும் சர்வ சம்ரட்சணம் கொடுப்பதற்காகவும் கெட்டுப்போகாமல் இருக்கக்கூடியதான அனுகிரகா சக்தி இருக்கக்கூடியதான உபாயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அப்படிதான் நம்ம மார்க்கண்டேய மகர்ஷி நாம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மதேவரிடமிருந்து இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத ஒரு மகாமந்திர சக்தியை எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, அப்படி பிரம்மதேவராக மார்க்கண்டேய மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணதான இந்த தெய்வீ கவசத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால், இதை நித்தியம் பாராயணம் செய்யவோ நித்தியம் சிரவணம் செய்யவோ செஞ்சா மட்டுமே போரும். பிரபஞ்சத்துல இன்ன வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடியதான, நாளைக்கு சொல்ல போறதான சர்வ வேதாந்த சாஸ்திராதிகளுடைய பரிபூர்ண பலனையும் இந்த ஒரு ஸ்தோத்திரம் வடிவாகவே நாம் அடைந்து விடுகிறோம். அம்பாளுடைய கவசம் ஒருவருக்கு இருக்கு என்றால் அதற்கு மேலே ஒரு கவசமோ அதற்கு மேலே ஒரு சக்தியோ அனுகிரகமோ யாருக்கும் எதுவும் தேவையில்லை. அதனால அம்பாளுடைய அஜிதா அப்படிங்கிறதான தேவி, அபராஜிதா, பராஜிதா அப்படின்னா ஃபெயிலியர், அபராஜிதா அப்படின்னா தோல்விங்கிறதே இல்லாத ஒரு பரம் சக்தி, பெரிய சக்தி. அதுபோலவே இஷ்டம் அனிஷ்டம் என்கிறதானத்தை விட்டு ஒரு விரக்தி பாவம் அந்த நிலைக்கு பேரு அஜிதம். ஜிதம் என்றால் இஷ்டம், விருப்பம் என்றுதான் அர்த்தம் உண்டு. அஜிதம் என்றால் விருப்பு வெறுப்புங்கிறது இல்லாமல் ஒரு பிரம்மஸ்வரூபமான வடிவத்தில் மகாசக்தி வாய்ந்ததான இந்த தேவி என்னுடைய இடதுபுறத்தையும், அபராஜிதாங்கிறதான தேவி என்னுடைய வலதுபுறத்தையும் காப்பாற்ற வேண்டும். ஸோ 4 திக்குகளையும், ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, இப்படி நான் 4 துவாரம் ரூபமாக என்னை காப்பாற்ற வேண்டும். 19வது ஸ்லோகம். சிகாமுத்யோதினி ரெக்ஷேதுமா மூர்தனி வியவஸ்திதா மாலாதரி லலாடேச்ச ப்ரூவௌ ரெக்ஷேத்ய சஸ்வினி. உத்யோதினி அப்படிங்கிறதான ஒரு தேவி. உத்யத்பானு சஹஸ்ராவ சதுர்பாகு சமன்னிதாயே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில். உத்யத் அப்படின்னா பிரகாசிக்கக்கூடியதான தன்மை, போதத்தை உணர்த்தக்கூடியவள், அன்கான்சியஸாக இருக்கிறதான நிலையிலிருந்து கான்சியஸ் லெவலுக்கு வர்த்து கொடுக்கக்கூடியவள், தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடியவள், ஞானத்தை தரக்கூடியவள், இப்படிப்பட்டதான மகா சக்தி இருக்கக்கூடியவள் இந்த உத்யோதினி அப்படிங்கிறதான தேவி. மகாவிஷ்ணு யோக நித்ரையில போய் படுத்து விட்டார். அவர் ஒரு தடவை ஒரு யோக நித்ரையில படுத்துட்டாரானா 5,000 to 6,000 வருஷம் தூங்குவார். அதுக்கு நடுவில் யாரு கூப்பிட்டாலும் எதிர்க்க மாட்டார், எழுப்ப முடியாது. அதாவது இந்த உலகத்தினுடைய பரிணாமம் என்பது எவரி 6,000 years நடந்துட்டே இருக்கு. அந்த 6,000 yearsக்கு பெரிய மகாத்வம் கற்பித்திருக்கார்கள் நம்ம சங்கத்தமிழ் புலவர்கள். இந்த சங்கம் என்றால் சங்கமம், சேருவது, எல்லாருமாக கூடி சேருவது. அப்ப இந்த சங்கத்தமிழ் கிரந்தங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கடந்த 6,000 வருஷம் யாரெல்லாம் ஆட்சி செய்தார்கள், என்னெல்லாம் நடைபெற்றது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வார், இன் டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அப்ப என்னெல்லாம் நடந்ததோ அந்த கடந்த 6,000 வருஷத்துல அதை பூரா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவா. அதை பத்தி பேசி ஒரு புதுசான சித்தாந்தத்தை உருவாக்குவார்கள்.
இதுதான் இதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். எல்லா சித்தர்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அவருக்கு கீழே அகஸ்தியர் வருகிறார். அஷ்டாதச சித்தர்கள் இருக்கார்கள். இப்ப நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் இல்லை அப்படின்னா, ஒரு தடவை மகாவிஷ்ணு யோக நிதிரையில போயிட்டார். ஆனா அவரை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவரை எழுப்ப வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பிரம்மதேவருக்கு மதுகைடவர்களுடைய தாக்கலை தாங்கிக்க முடியாமல் அவர் ஓடி 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 போய் பார்த்தார், தன்னுடைய நாம் வந்த இடம் எது அப்படின்னு. மகாவிஷ்ணுவுடைய வைகுண்டத்துல போய் சேர்றார். மகாவிஷ்ணுவை எழுப்புறதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்றார். நமக்கு அப்படி கத்துட்டோம் இதுக்கு முன்னாடி. அப்புறமா யோகமாயா தேவி கிட்ட வேண்டிக்கிறார், அம்மா தயவு செஞ்சு மகாவிஷ்ணு விலகிப்போ, அவருக்கு போதம் வரட்டும், கான்சியஸ்னஸ் வரட்டும், தூங்கிட்டே இருக்கார், அவர் எப்படியாவது தூக்கத்திலிருந்து எழுப்பு, அப்புறமா தான் எனக்கு என்னுடைய எண்ணெய் ரசிக்க முடியும் இந்த மதுவகிடவர்களிடம் இருந்து அப்படின்னு. அந்த நேரத்துல பராசக்தி இந்த உத்யோதினி அப்படிங்கிறதான நாமத்தில் தெரியப்படுறதா இந்த தேவி ரூபத்துல பிரத்யட்சமாக பிரம்மருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, எந்த கவலையும் வேண்டாம், மகாவிஷ்ணு இப்போ யோக நிதிரை விட்டு எழுந்து மதுகைடவர்களை யுத்தம் செய்து அவர்கள் அந்த அரக்கர்களை நிகிரகம் செய்து விடுவார் அப்படின்னு கொடுக்கிறார் அதிகிரகர். நிகிரகம் என்றால் என்ன அர்த்தம்? கிரகம் என்றால் பற்றிக்கொள்வது, பந்தபாசம், ஆசாபாசம், மோகம், இதுல சிக்கிக்கிறதுக்கு பேரு தான் கிரகம். இப்போ பிளானட்ஸ் சொல்றோம் இல்லவா, சனி கிரகம், செவ்வாய் கிரகம், புத கிரகம், இவாளுக்கெல்லாம் கிரகம்னு பேர் போட்டிருக்கா. மற்ற என்னெல்லாமோ கோலங்கள் சுத்திட்டு இருக்கு, அதுகளுக்கு கிரகங்கிற பேர் கொடுக்கலை. காரணம் என்னன்னா, இவர்களுக்கெல்லாம் தான் இந்த உயிர் வாழ்கின்றதான உயிரினங்களிடம் பற்றை உருவாக்கக்கூடியதான தகுதியும் சக்தியும் அவர்களுடைய வாழ்க்கையில விளையாடுறதுக்குள்ளதான அதிகாரமும். அதனால அந்த பற்றுக்கோடு, அந்த பாசம், அந்த நேசம், இது எல்லாத்தையும் கெடுப்பதற்கு பேருதான் நிகிரகம், கிரகம் இல்லாத நிலை. கிரகணம்ங்கிறதான வார்த்தை என்ன வருது? சந்திர கிரகணம் இருக்கு, சூரிய கிரகணம் இருக்கு, நட்சத்திர கிரகணங்கள் இருக்கு, மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் கிரகணங்கள் இருக்கு, ஒவ்வொரு முகூர்த்தங்கள்லயும் கிரகணம் இருக்கு. அப்ப கிரகிக்கக்கூடியது தன்னுள்ளே அடக்கி வைக்கக்கூடியதான அந்த திறமை, அதை இல்லாம செய்வதற்கு பேர் தான் நிகிரகம். அப்ப மதுகைடவர்களை நிகிரகம் செய்தார் என்றால், எந்த ஒரு பாதை பிரம்மதேவனை தொத்தி அவரோட போட்டி போடணும், அவரை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான அந்த ஆர்வத்தோட இறைச்சிட்டு வந்ததோ அதை இல்லாம செய்யறதுக்கு பேரு நிகிரகம். அப்படி உத்யோதினி அப்படிங்கிறதான தேவி பிரகாசகமாக இருக்கக்கூடியவள், ரொம்ப பிரகாச ரூபமானவள், தேஜோமயமான ரூபமாக இருக்கக்கூடியவள். அந்த தேவி எங்க என்ன காப்பாற்ற வேண்டும் என்றால் சிகியை காப்பாற்ற வேண்டும். சிகாமுத்யோதினி ரெக்ஷே துதுமா. நமக்கு சிகை ரொம்ப முக்கியமான ஒரு இடம். செரிப்ரம், செரிபில்லம், மெடில்லா ஒப்லாங்கெட்டா அப்படின்னு மெடில்லா ஒப்லாங்கெட்டு இருக்கு பின்னாடி. பின்னாடிதான் நம்மளுடைய நாடி, அதாவது இந்த முதுகு எலும்பு இருக்கு பாருங்க, அதில் தான் இந்த தலைமை ஓட்டையை தாங்கி நிற்கிறது. அது பின் வழியாகத்தான் போகிறது, மின் வழியாக கிடையாது. இந்த சிகி என்றால் இந்த பிரம்மச்சாரிகள் பிராமணர்கள் எல்லாம் குடுமை வைத்துக் கொள்வார்கள் பத்திரப்புமா, அவர்களுக்கு வச்சுக்கணும். பெண்களுக்கு இயற்கையாகவே இந்த குடுமை உண்டு. ஆண்களுக்கு குடுமை வச்சுன்றதான் குடுமை ஆகுமே தவிர பெண்களுக்கு இயற்கையாகவே குடுமை இருக்கு. அதாவது நம்மளுடைய தலையினுடைய பின்புறம் இங்கதான் நமக்கு தேவையான நம்மளுடைய ஊர்ஜ சக்தி, நம்மளுடைய புத்தி சக்தி, நம்மளுடைய திறமை எல்லாமே மேக்சிமம் ஒர்க் பண்றது எங்கிருது அப்படின்னா பின்னாடி இந்த சிகையில. அது நான் ஞாசாவில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன் ஞாசம் பண்ற நேரத்துல. இது ரொம்ப முக்கியமான இடம். இங்கிருந்து தான் நம்மளுடைய பிரபஞ்சத்தை நாம் கணிக்கவோ பார்க்கவோ ரசிக்கவோ புரிஞ்சுக்கவோ தெரிஞ்சுக்கவோ எல்லாம் முடியாது. நம்மளோட சூப்பர் நேச்சுரல் கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு அப்படின்னா அந்த சிகையில தான் இருக்கு. இந்த பாகம் ரொம்ப 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 சிறப்படைந்ததான ஒரு இடம் இது. அதனால் இது ரொம்ப சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அங்க குடுமையை வச்சுட்டா. அந்த இடத்த அடிபடக்கூடாது, அந்த இடத்த படுத்துக்கிற நேரத்தில் அதனுடைய ஷேப் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அப்ப தள்ளுபடி நிறைய இருந்தா பின்னாடி தாங்கிக்குமே, ஒரு குஷ்நாட்டமா இருக்கும். அதுதான் என்னுடைய ரகசியம். 2, பிறப்பிறந்து இறப்பு வரைக்கும் இந்த சிகை ரொம்ப முக்கியமான இடம். சிகாயை வௌஷடு சௌ வஸ்திராய ஃபட் பூத்பவஸ்வரோமிதி திக்பந்தஹ அப்படின்னு கவச்சத்தில் நாம் கத்துட்டு இருப்போம். அந்த சிகையை காப்பாற்றுகின்றவள் இந்த உத்யோதினி. அதனால்தான் குடும்பம் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அங்க நிறைய பூ எல்லாம் வச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டா எப்பவுமே பரிமள கந்தம் போன்றதாக அவங்களுடைய பிரெயின் பவர், அவங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்லதாக மாறப்படும் என்பதற்காக பெண்களுக்கு இந்த கொண்டை போட்டு பின்னாடி அந்த தருமுடிய பின்னி விட்டு அங்க நிறைய பூக்களை வைத்து ஆராதனை செய்து வருகிறார்கள். நம்மளுடைய இறைவன் நமக்கு எங்க பிரத்யட்சமாக இருக்கார் என்றால் நம்மளுடைய சிகையில தான் இருக்கார். அந்த சிகையில் தான் நமக்கு போதோதயம் வருது. எல்லாருக்கும் போதம் வரணும். எந்த போதம்? அஜ்ஞானத்திலிருந்து ஞானத்துக்கு
தாவக்கூடியதான இடத்துக்கு அந்த பிரக்கிரியைக்கு பேர் தான் போதம், கான்சியஸ்னஸ். நாம் எல்லாமே கான்சியஸாக இருக்கோம், பியோர் கான்சியஸாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் சதா சர்வ காலத்திலையும் மாணிக்கவாசகர் சதா சர்வ காலத்திலும் சிவ போதையிலேயே இருந்துட்டு இருந்தார். அது கான்சியஸ்னஸ்னு பேர். இறை சிந்தனையே எப்பவும் 24 மணி நேரத்திலையும் ஆயுசு பூராவும் ஞாபகம் இருக்கிற நேரத்தில் எல்லாத்திலையும் பரபிரம்மமூர்த்தியான அந்த பராசக்தி, அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலை யாருக்கு ஏற்படுகிறதோ அவன்தான் யோகானந்தத்தை அனுபவிக்கிறார். அந்த தத்துவத்தை தான் நமக்கு சிகை சொல்லி கொடுக்கிறது. அதனால சிகைக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இந்த கராங்குலியங்கள் இருக்கிறதான 5 அங்குலியத்தில் முக்கியமானது இந்த கட்டை விரல் அல்லவா? கட்டை விரலால் தான் சிகையை தொட வேண்டும். பரமாத்மாவுக்கு சமம். உலகத்திலேயே பெரிய ஞானம் என்பது இறைவனை தெரிந்து கொள்கிறதான ஞானம்தான் பெரிய ஞானம். அதுக்குத்தான் அங்க போதம் உதிக்க வேண்டும். நம்ம சூப்பர் நேச்சுரல் பவர், கான்சியஸ்னஸ், அறிவு, மெய்ஞானம் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சிகையில தான் இருக்கு. பின்புறத்துல இந்த தலைமுடியில் அந்த இடத்த அதான் அங்க எப்பவுமே குடுமையெல்லாம் கட்டி அங்க பத்திரமா வச்சுக்கிறான். அந்த இடத்த ரொம்ப டெடிகேட்டாக இருக்கக்கூடியதான இடம் அது. அந்த இடத்த சிகாமுத்யோதினி ரெக்ஷேதுதுமா மூர்தனி வியவஸ்திதா. அப்போ அந்த உத்யோதினி அப்படிங்கிறதான தேவி என்னுடைய சிகையை காப்பாற்றட்டும். அதன் பிறகு உமா என்கிறதான தேவி என்னுடைய சிரஸை காப்பாற்றட்டும். என்னுடைய தலை உமாதேவி அந்த சிரஸை காப்பாற்ற வேண்டும். மூர்தானாம் ரக்ஷேது, சிரஸ் மொத்தமாக உமாதேவி காப்பாற்றுகிறாள். மாலாதரி லலாடே ச யசஸ்வினி, மாலாதரி அப்படிங்கிறதான தேவி லலாடத்தை காப்பாற்ற வேண்டும். யசஸ்வினி என்கிறதான தேவி புருவௌச்ச ரக்ஷேது, புருவங்களை காப்பாற்ற வேண்டும். அப்போ சிகை, சிரசு, லலாடம் அதுதான் நெற்றுத்தடம், புருவம், இந்த 4 அங்கங்களையும் உமாதேவி மூர்தாவில், உத்யோதினி சிகியில, யசஸ்வினி என்கிறதான தேவி புருவவ் புருகங்களை காப்பாற்றட்டும். மாலாதரி என்பவள் லலாடத்தை காப்பாற்றட்டும், நெற்றியை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லுகிறார். 20வது ஸ்லோகம். திருநேத்ராச்ச ப்ரூவோர் மத்தியே யமகண்டா நாசிகே சங்கினி சக்ஷுஷோர் மத்தியே ஸ்ரோத்ரயோர் துவார வாசினி. திருநேத்ராச்ச ப்ரூவோர் மத்தியே, ப்ரூவோர் மத்தியே திருநேத்ரா, புருவங்களுடைய நடுவில் திருநேத்ரை என்கிறதான தேவி காப்பாற்றட்டும். நாசிகே யமகண்டா, நாசிகா புடத்தை யமகண்டை என்னை காப்பாற்றட்டும். யமகண்டம் ஒரு முகூர்த்தம், அந்த தேவி ஆட்சி. சக்ஷுஷோர் மத்தியே சங்கினி, நேத்திரங்களுடைய மத்தியத்தில் சங்கினி என்கிறதான தேவி என்னை காப்பாற்றட்டும். ஸ்ரோத்ரயோகோ துவாரவாசினி, ஸ்ரோத்ரம் என்றால் காது, அங்க துவாரவாசினி என்கிறதான தேவி என்னை காப்பாற்றட்டும். கபோலோ காளிகா, கன்னம் இருக்க, கன்னம் சிக்கிச்சின் கன்னம், கன்னங்களை காளி தேவி காப்பாற்றட்டும். கர்ணமூலேது சங்கரி, கர்ணங்களுடைய மூலத்தை சங்கரி தேவி காப்பாற்றட்டும். கர்ணம் என்றால் இந்த காதினுடைய மூலபாகம். அக்ரம் மத்தியம் மூலம், அக்ரம் என்றால் கீழ்பாகம், மத்தியம் என்றால் நடுவே இருக்கக்கூடியது, மூலம் என்றால் மேல் பாகம். கபோலௌ காளிகா கர்ணமூலேது சங்கரி நாசிகாயாம் சுகந்தௌச்ச உத்தரோஷ்டாச்ச சர்ச்சிகா. நாசிகா என்றால் நம்முடைய மூக்கு, அந்த நாசிகா தண்டம்னு பேரு மூக்குக்கு. அந்த நாசா தண்டத்தை சுகந்தை என்கிறதான் தேவி காப்பாற்றட்டும். உத்தரோஷ்ட சர்ச்சிகாச்சா ரக்ஷேது, உத்தரோஷ்டத்துல சர்ச்சிகா அப்படிங்கிறதான தேவி என்னை காப்பாற்றட்டும். அதாவது புருகங்களுக்கு மத்தியே திருநேத்திரையை, நாசிகா நாசாதண்டத்தை யமகண்டையும், நேத்திரங்களுடைய மத்திய பாகத்தை சங்கினி தேவியும், காதுகளை துவாரவாசினி தேவியும், கபோலகா அதாவது கன்னத்தை காளி தேவியும், கர்ணமூலத்தை சங்கரி தேவியும், நாசாதண்டத்தை சுகந்தையும், உத்தரோஷ்டத்தை ஓஷ்டம் அதரம், ரெண்டு பத்தி நல்ல வியாக்கியம் பண்ணி கொடுத்தேன். ஓஷ்டம் என்றால் பக்தி ரசத்தை கொடுக்கக்கூடியது, அதரம் என்றால் காமரசத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ மனிதனுடைய வாயில் இருக்கக்கூடியதான ஓஷ்டம் அதரம் என்கிறதான 2 லிப்ஸும் ஒன்று பக்தி ரசத்தையும் ஞான ரசத்தையும் கொடுக்கறது, கீழே இருக்கக்கூடியது அதரம் காமரசத்தை கொடுக்கறது. இப்போ நம்மளுடைய வாயிலே தான் 2ம் இருக்கு. ஒரு வாய்க்கு பரிபூர்ணமான ஒரு வாய் என்றால் ஓஷ்டமும் அதரவும் 2ம் சேர்ந்திருக்கணும்.
அதுபோலவே உலகத்துல காமரசமும் பக்தி ரசமும் ஞான ரசமும் எல்லாம் கலந்துதான் இருக்கணும் அப்படிங்கிறதான் உலக நியதி. எந்தெந்த பிராயத்துல எதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சு அதை மேல் நோக்கி போக வேண்டும், அதிலே ஒட்டின்னு இருக்கக்கூடாது. ஆக இந்த நாசாபடம் என்கிறதான நாசாத்வாரம் மூக்கு இப்ப நம்மளுடைய அங்கங்கள்ல ரொம்ப முக்கியமான சிரசிலிருந்து வர்ணிச்சுன்னு வரார். சிரசில் இருக்கக்கூடியதான சிகையிலிருந்து ஆரம்பமாகிறது. சிகை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சௌள கர்மா அப்படின்னு 40 சம்ஸ்காரங்கள்ல ஒரு முக்கியமான கர்மா சௌள கர்மா. 3வது வயசன்று அந்த சௌள கர்மா நடைபெறும். குடும்பம் வச்சுக்கிறது இன்னைய காலத்தில் ஆண்களுக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த சௌள கர்மத்தை பண்ணுவார்கள். முகத்துல முக்கியமான அங்கங்கள் எல்லாம் இந்த தேவியினுடைய சாநித்தியம் இருந்து அதை என்றே காப்பாற்ற வேண்டும். 22வது ஸ்லோகம். அதரே சாமிருத கலா ஜிஹ்வாயாம் தூ சரஸ்வதி தந்தான் ரக்ஷது கௌமாரி கண்ட மத்தியேது சண்டிகா. அதரோஷ்டத்துல அமிர்தகலை அப்படிங்கிறதான தேவி காப்பாற்ற வேண்டும். சர்ச்சிகா ஓஷ்டம், அமிர்தகலை என்பவள் அதரம். அமிர்தம் என்பது ஸ்பிரிச்சுவலிசமாகவும் அமிர்தத்தை சிரஞ்சீவித்தையும், அமிர்தம் என்பது ஏதோ ஒரு காமாசக்தி இல்லாத ஒரு நிலை அப்படின்னு எல்லாம் நமக்கு லிட்ரல் மீனிங்ல தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அந்தரமாக சிந்திக்கிற நேரத்துல காமகலை என்பதும் மோட்சகலை என்பதும் ரெண்டுக்கும் ஒரு நிரந்தரமான அனுபவ சக்தி தொடர்பு இருக்கு. காமகலை இருந்தா மட்டும்தான் பிறவியை செய்ய வைக்க முடியும். பிறந்த பிறகுதானே அதுக்கு மோட்சத்தை பத்தி பேச வேண்டும். அதனால ஓஷ்டாதரம்னு சொன்னா கூட அதரம் ஒரு வேலையை செய்கிறது, ஓஷ்டம் வேறு ஒரு வேலையை செய்கிறது. இந்த ஓஷ்டாதரத்தை ரெண்டாக சொல்லுகிறது சாஸ்திரம். ஓஷ்டம் என்பது ஆகாய தத்துவத்துக்கு சமம். ஆகாயம் போல பறந்து பெருசாக இருக்குது, மேலே இருக்கிறது. அதரம் என்பது பூமி சக்தி. பூமியில தானே காமாசக்தி இருக்கு. பூமியில தானே எல்லா பயிர்களும் உற்பத்தி ஆகிறது. பூமி தானே பிறவிக்கு இடமாக இருக்கிறது. அப்ப அங்க காமாசக்தி காமரசம் தேவை. இதற்கு ரெண்டுக்கும் நடுவே இருக்கக்கூடியது ஜலதத்துவம் என்கிறதான இந்த நாக்குல எப்பவுமே ஜலம் இருந்துட்டே இருக்குமே வாய்க்குள்ள. அப்ப ஆகாயத்துக்கு இந்த கீழே ஜலப்பரப்பு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், பூமியை சுற்றி பூராமே மோய்ஸ்டர் கண்டென்டான கிளவுடு தான் இருக்கு, ஜலசம்பந்தமான கிளவுடு. அதுக்கு கீழே பூமி இருக்கு. இந்த ஆகாயத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் கீழேயாக இந்த பூமி இருக்கு. இப்படி அதரோஷ்டத்தை அமிர்தகலை அப்படிங்கிறதான தேவி காப்பாற்றட்டும். நிறைய கலாதேவிகள் இருக்கா, 16 கலை இருக்கக்கூடியதான தேவிகள். இதெல்லாம் நிறைய கத்துட்டு இருக்கோம் நாம. நாக்கில சரஸ்வதி தேவி, ஜிஹ்வாயாம் தூ சரஸ்வதி, நாக்கில சரஸ்வதி தேவி என்பவள். தந்தான் கௌமாரி, தந்தங்கள் என்றால் பற்கள். பற்கள்ல கௌமாரி தேவி, நித்த யௌவனமானவள் கௌமாரி. கார்த்திகேயனுடைய மகாசக்திக்கு கௌமாரி என்றதான பேர். குமாரிங்கிறதான தேவி வடிவத்தில் இருக்கக்கூடியவள். என்றும் புதுமையாகவும் யௌவனமாகவும் இருக்கிறதுனால அந்த தேவிக்கு குமாரி கன்யகா என்றதான பேரு, கன்யாகுமாரிங்கிறதான பேர் வந்தது. கண்ட மத்தியே இது சண்டிகா, கழுத்தினுடைய மத்திய பாகத்தை சண்டிகா தேவி காப்பாற்றட்டும். அதரோஷ்டத்தை அமிர்தகலா என்கிறதான தேவியும், நாக்கை சரஸ்வதி தேவியும், பற்களை கௌமாரி தேவியும், கழுத்தை சண்டிகா தேவியும் காப்பாற்றட்டும். 23வது ஸ்லோகம். கண்டிகாம் சித்திரகண்டாச்ச மகாமாயாச்சு மகாமாயாச்ச தாலுகே காமாட்சி சிபுகம் ரக்ஷேது வாச்சம் மே சர்வமங்கலா. கண்டிகாம் சித்திரகண்டாச்சா, கண்டம், நீலகண்டம் பரமேஸ்வரனுக்கு பேரு. குரல் எங்கிருந்து வருதோ அந்த இடத்துக்கு கண்டம்னு பேரு. கழுத்தில் இருக்கக்கூடியதான அந்த கண்டத்தை சித்திரகண்டா காப்பாற்றட்டும். சித்திரகண்டா என்றால் சந்திரக்கலை வடிவத்தில் இருக்கக்கூடியதான கண்டநாதம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை கத்துட்டோம், சந்திரகண்டா அப்படின்னு. சந்திரனுடைய அஷ்டமி சந்திரனை போன்றதான வடிவத்தில் இருக்கக்கூடியதான கண்டா, கண்டிகம், கண்டநாதம், மணி, அந்த ஆகிருதியில அம்பாளுடைய இந்த துனி பல பேருடைய அஜானங்களை போக்கும், பல பேருக்கு பரலட்டிக் அட்டாக் கொண்டு போட்டுரும். ஸ்தம்பனம் செய்யக்கூடியதான சக்தி சந்திரகண்டாவுக்கு இருக்கு தேவி. புலியில வாகனம் செய்யக்கூடியதான மகா பராக்கிரமசாலியான தேவி இந்த சந்திரகண்டா. அப்படி மேகண்டிகாம், கண்டமணியை சித்திரகண்டா என்கிறதான தேவி காப்பாற்றட்டும். தாலுகே மகாமாயாச்சா, உள்நாக்க உள்ள இருக்கக்கூடியதான நாக்கு, இந்த சின்ன நாக்கு இருக்கே, மகாமாயா என்கிறதான தேவி காப்பாற்றட்டும். சிபுகம் காமாட்சி, தாடி, தாடியை காமாட்சி தேவி காப்பாற்றட்டும். வாஜம் சர்வமங்கல ரக்ஷேது, வாக்கை சர்வமங்களா தேவி காப்பாற்றட்டும்.
மணிகண்டத்தை வந்து, அதாவது கழுத்தில் இருக்கக்கூடியதான் மணிகண்டம் இருக்க நீலகண்டம், அதை வந்து சித்திரகண்டா காப்பாத்துறார். உள் நாக்கை, உள்ள இருக்கக்கூடிய நாக்கை வந்து மகாமாயா தேவி காப்பாத்துகிறார். தாடி சுபுகம், தாடியை வந்து காமாட்சி தேவி காப்பாற்றட்டும். வாக் பேச்சு சர்வமங்களா தேவி காப்பாற்றட்டும். இந்த சந்திரகண்டா தேவிக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு, பெரிய கதை இருக்கு. புலி வாகனத்துல சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சந்திரகண்டா தேவி. பரமேஸ்வரன் வந்து திருமணத்துக்கு அப்புறமா பரமேஸ்வரிக்கு வந்து மிச்சம் பாதி இருக்கக்கூடியதான சந்திரகண்டத்தை கொடுக்கிறார். அம்பாள் ஏற்கனவே ஒரு சந்திரகண்டா, அதாவது பாதி இருக்கக்கூடியதான் அஷ்டமி சந்திரஸ்வரூபிணி. பரமேஸ்வரன் கிட்ட ஒரு அஷ்டம சந்திரன் இருக்கார். அந்த ரெண்டு அந்த சந்திரனையும் பராசக்திக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறமா பார்வதி தேவிக்கு கிஃப்டாக கொடுக்கிறார். அப்படி அம்பாள் பூர்ணமான பௌர்ணமி தேவிங்கிறதான சந்திர வடிவத்துல தன்னுடைய திருமுகத்தை காட்டி கொடுக்கிறார் பக்த ஜனங்கள். இந்த சந்திரகண்டா தேவியோட கதை எப்படின்னா, கௌரி என்கிறதான சதி தேவியினுடைய அக்னிஸ்தானத்துக்கு அப்புறமா பரமேஸ்வரன் வந்து பூதாகாரனா அப்படின்னு நடந்துட்டு இருக்கார். எதை பத்தியும் கவலைப்படாம. சக்தி அடைந்ததான சிவனுக்கு சக்தி இல்லாம போயிடும். அப்படி இருக்கிற காலத்துல தாரகாசுரன் போன்றதான அரக்கர்களை நிகிரகம் செய்வதற்காக பார்வதி பரமேஸ்வரனுடைய சிவசக்தி வடிவத்தில் வந்ததான ஒரு குமரனால மட்டுமே எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்றதான வரம் வாங்கினதான தாரகாசுரன். அதுபோலவே வந்து சூரபத்மன், இப்பேற்பட்டதான அரக்கர்கள் எல்லாம் வந்து சில வரங்கள் எல்லாம் வாங்கி தர்மத்தை நாசம் செய்து வாழ வேண்டும் என்கிறதான எண்ணத்துல ரொம்ப அட்டகாசம் பண்ணி வாழ்ந்து வருகிறார்கள். அப்ப காமதேவனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். காமதகனம் ஆகிறது, பரமேஸ்வரனுக்கு அந்த மோகத்தை உத்தேஜனம் செய்கிறார்கள். சக்தி எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. பார்வதி தேவி என்பவள் ஹிமவானுக்கு புத்திரியாக பிறந்து வளர்ந்து சிவனை நோக்கி தவம் செய்கிறாள். சிவனை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. பரமேஸ்வரன் கடைசியில வந்து பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். அம்பாளிடம் வந்து ஒன்று விளையாடி பார்க்கலாம் அப்படிங்கிறதான எண்ணத்துல ஒரு சன்னியாசி சாதுவனுடைய வேஷத்தை போட்டு ஒரு கிழவனாக வந்து சிவனை வந்து திட்டுறார். அவருடைய முகஸ்துதி வந்து ரொம்ப தப்பான விஷயங்களை எல்லாம் சிவனை பற்றி சொல்றாரு. சிவனிந்தனை காதாலே கேட்பதே வந்து மகா பாவம். அதுவும் சொல்றது யார்கிட்ட? பார்வதி தேவி கிட்ட. அம்பாள் ரொம்ப எல்லாம் பொறுமைப்படுத்த பார்த்தா, என்ன இவர் ஒரு சிவபக்த நாட்டமா இருக்கார், இவர் ஒரு ருத்ராசம் போட்டு இருக்கார், இது திருநீர் அறிந்திருக்கார், வேஷபூஷணங்கள் எல்லாம் சிவவடிவமாக இருக்கு, அதனால இவரை திட்டக்கூடாது, இவரை சாபம் போடக்கூடாது, ரொம்ப பொறுமையா இருந்தா. ஆனா சிவனிந்தனை தன்னை மீறி போனதுனால தேவிக்கு கோபம் வந்துடுது. பார்வதி தேவிக்கு கோபம் வந்தும் தன்னுடைய உடம்பிலிருந்து உடனடியாகவே இந்த சந்திரகண்டையை, அதாவது சித்திரகண்டையை, சித்ரா என்றால் சந்திரன், சித்ரா பௌர்ணமி இலக்கப்பட்டிருப்போம் இல்லவா? சைத்திர மாசம் பௌர்ணமி ஒட்டித்தான் சைத்திர வருஷம் ஆரம்பமாகும். அதனால் சித்ரா அப்படின்னாலே சந்திரன் என்ற அர்த்தம். சந்திரன் யாரோடெல்லாம் ஜாதகத்தில் வீக்கா இருக்கோ அவளுக்கெல்லாம் சித்ராங்கிறதான பேர் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். சித்திரகண்டா போட்டுக்கலாம், இல்லை சந்திரகண்டா என்று போட்டுக்கலாம், பேரு நல்லா இருக்கும். அப்ப அந்த பார்வதி தேவியினுடைய சக்தியிலிருந்து இந்த சந்திரகண்டா வெளியே வந்துட்டாள். சந்திரகண்டாவினுடைய திறமை என்ன அப்படின்னா, அந்த தேவி தன்னுடைய சக்தியினால யார வேணமானாலும் ஸ்தம்பனம் செய்யக்கூடியதான சக்தி இருக்கக்கூடியவள். அப்ப இந்த சாது வடிவத்தில் வந்ததான பரமேஸ்வரனை பார்வதி தேவி இனி ஒரு வார்த்தை பேசினா அவனை சபிச்சு சாம்பலாக்கி விடுவேன் அப்படின்னு கையில ஜலத்தை எடுக்கிறான். உடனடியாகவே பரமேஸ்வரன் வந்து தன்னுடைய சுயரூபத்தை காட்டி, நான் தான் பரமேஸ்வரன், அவனோட சொந்த கொஞ்சம் விளையாடுறதுக்கு வந்தேன், அவனுடைய பக்தியை ஒரு பரிசோதனை பண்ணறதுக்காக நான் வந்தேனே அப்படி தவிர சிவனிந்தனை எப்பவுமே யாருக்கும் நல்லது கிடையாது. இப்போ அந்த சிவனை சிவனான நானே நிந்திர பண்ணத்தினால் நான் கூட சில பாவங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும், சிவனானா கூட அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அந்த நேரத்துல இந்த சந்திரகண்டா வெளியே வந்து பரமேஸ்வரனோட உருவத்தில் வந்ததான இந்த சாதுவை ஸ்தம்பனம் பண்ணி விட்டாள், பரலிட்டிக் ஆக்கி விட்டாள், பரலைஸ் பண்ணிட்டாள். இனி ஒரு வார்த்தை சிவனிந்தனை திருவாயால நாக்கு வழியாக வெளியே வராது அப்படிங்கிறதுக்காக அந்த சக்தி ஓங்கி ஒன்று போட்டா, அவ்வளவுதான். அந்த சாது வந்து நிச்சலமாகி விட்டார். இனி ஒரு வார்த்தை வெளியே வரவாம் ஆயிடுத்து. அந்த நேரத்தை தன்னுடைய ஒரிஜினல் உருவத்தை காட்டி கொடுத்து அம்பாளிடம் பொறுமை, சாந்தி 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 அப்படிங்கிறார். பெண்களுக்கு சாந்தி பொறுமை ரொம்ப தேவைம்மா, நீ அவசரப்பட்டு தான் இந்த மாதிரி நெருப்பில் குதிச்சாய், அதுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்து பாரு, பொறுமை பொறுமை கடைப்பிடி அப்படிங்கிறார். அம்பாள் அந்த சதுபதேசத்தை பரமேஸ்வரன் வந்து ரொம்ப தனக்கு கிடைச்சதான ஒரு பாரிதோஷிகமாக, ஒரு கிஃப்டாக வாங்கி கொண்டு அன்றையில் தினத்திலிருந்து ரொம்ப பொறுமைசாலியாக தோற்றமளித்தார். அப்பேற்பட்டதான எல்லார பரமேஸ்வரனை கூட ஸ்தம்பனம் செய்யக்கூடியதான சக்தி இந்த சந்திரகண்டாங்கிறதான தேவிக்கு இருக்கு. அப்போ இந்த சந்திரகண்டா வந்து முதல்ல பாதி அம்பாளுடைய உடம்பிலிருந்து வந்தது பாதி சந்திரகண்டா.
பரமேஸ்வரன் ஒரு சந்திரகண்டத்தை வச்சிருக்கா தலையில, அதை வந்து சக்திக்கு கிஃப்டாக கொடுத்துட்டார். அப்ப பரிபூர்ணமான பௌர்ணமி தேவியான சித்ரா பௌர்ணமி உருவத்துல அம்பாள் தோற்றமளிக்கும். அப்பேற்பட்டதான மகாசக்தி வாழ்ந்த பெரிய ஒரு சக்தி தான் இந்த சந்திரகண்டா. 24வது ஸ்தோத்திரம். கிரீவாயாம் பத்ரகாளீச்ச பிருஷ்டவம்சே தனுர்தரி நீலக்ரீவா பகிக்கண்டே நளிகாம் நலகுபரி. 25வது ஸ்லோகம். கட்கதாரண்யபௌ ஸ்கந்தௌ பாஹுமே வஜ்ரதாரிணி ஹஸ்தயோர்தண்டினி ரக்ஷேதம்பிகா சாம் குலீஷுச்சா. சா அப்படின்னு எதுக்கு போட்டுக்கிறா அடிக்கடி? திஸ் பிளஸ் தட் அப்படிங்கிறதுக்கு சா 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 அப்படிங்கிற வார்த்தை வரும் சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகங்கள்ல. பேசிக்கலி அம்பிகா ச அங்குலீஷுஷா அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரீவம் என்றால் கழுத்து, நீலக்ரீவம் வர்ணம் இருக்கக்கூடியதான கழுத்துடையவன் பரமேஸ்வரன். அதுபோல சுக்ரீவன் அழகான கழுத்து இருக்கக்கூடியவன் அப்படிலாம் அர்த்தம் இருக்கு. இப்படி மே கிரீவாம் பத்ரகாளீச்சா, கழுத்தை வந்து பத்ரகாளி காப்பாற்றட்டும். பிருஷ்டவம்சே தனுர்தரிஹி, கழுத்தினுடைய பின்பாகத்தை வந்து தனுர்தரி அப்படிங்கிறதான தேவி காப்பாற்றட்டும். பகிகி கண்டே நீலக்ரீவா, கண்டத்தினுடைய பகிர்பாகத்தை வந்து நீலக்ரீவை அப்படிங்கிறதான் தேவி காப்பாற்றட்டும். பகிர்பாகம் என்றால் வெளியே இருக்கக்கூடியது, அந்தர்பாகம் என்றால் உள்ளே இருக்கக்கூடியது. நடிகாம் நலகுபரீஹி, கண்டநாளத்தை வந்து நலகுபரி அப்படிங்கிறதான் தேவி காப்பாற்றட்டும். கண்டநாளம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடியதான இந்த கழுத்தினுடைய தண்டு இருக்காது. நாளம் என்றால் சேனல், வழி. உபௌ ஸ்கந்தௌ, ரெண்டு தோல் கலைகளே, ரெண்டு தோல், இரண்டு தோள்கள். இந்த தோள்களை வந்து கட்கதாரிணிங்கிறதான தேவி என்னுடைய இரண்டு தோள்களையும் காப்பாற்றட்டும். பாஹு வஜ்ரதாரிணி, பாகுக்களை வந்து வஜ்ரதாரிணி காப்பாற்றட்டும். ஹஸ்தயோகோ தண்டினி, ஹஸ்தங்களை வந்து தண்டினி தேவி காப்பாற்றட்டும். அங்குலீஷு அம்பிகா, அங்குலியங்கள் விரல்களை எல்லாம் வந்து அம்பிகை தேவி காப்பாற்றட்டும். பாகு என்றால் தோல் வலையிலிருந்து அந்த மணிக்கண்டம் இருக்க ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் வருது அது வரைக்கும் இருக்கிறதுக்கு பாகுன்னு பேரு. அந்த ஜாயிண்ட் இருந்து விரல்கள் வரைக்கும் இருக்கிறதுக்கு பேரு ஹஸ்தம்னு பேரு. ஸோ பாகும் ஹஸ்தம், பாகு ஹஸ்தம் அது ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு கை. அப்படி கழுத்தை வந்து பத்ரகாளி, கழுத்தினுடைய பின்பாகத்தை வந்து தனுர்தரி தேவி, கண்டத்தினுடைய பகிர்பாகத்தை வந்து நீலக்ரீவை, நீலக்ரீவம் அப்படிங்கிறதான பேர்ல பரமேஸ்வரனுக்கும் நாமம் உண்டு. கண்டநாளத்தை வந்து நலகுபரி அப்படிங்கிறதான தேவி, ரெண்டு தோள்களைகளை வந்து கட்கதாரிணியும், பாகுக்களை வந்து வஜ்ரதாரிணியும், ஹஸ்தங்களை வந்து தண்டினி தேவியும், விரல்களை வந்து அம்பிகா தேவியும் காப்பாற்றட்டும். 26வது ஸ்லோகம். நகான் சூலேஸ்வரி ரக்ஷேது குக்ஷௌ ரக்ஷேன்னலேஸ்வரி ஸ்தனௌ ரக்ஷேன் மகாதேவி மனஹா சோக விநாசினி. நகங்களை வந்து சூலேஸ்வரி காப்பாற்றட்டும். நகங்கள், ஒரு மனிதனுடைய உடம்புல நகங்கள் வந்து அவருடைய சரீர சுகம் மனசுகம் இரண்டையும் காட்டி கொடுக்கும். நகங்கட்டால் சுகங்கடும் அப்படின்னு ஜோதிஷாஸ்திரத்திலையும் இருக்கு, ஆயுர்வேதத்திலையும் இருக்கு. நகத்துக்கு வந்து நல்ல பிரபை இருக்க வேண்டும், நல்ல ரோஸ் கலர் இருக்கணும் நகம். நகத்துக்கு கீழே மேலே எல்லாம் சந்திரக்கலையாட்டமெல்லாம் வரும், வெள்ளை வெள்ளை பாடுகள்லாம் வரும். நகத்துல வந்து பிளாக்கிஷ் ப்ரௌனிஷ் கலர் வரும். நிறைய இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நகத்துல வந்து கலர் ரொம்ப டிம்மா போயிருக்கும். அந்த நகத்தினுடைய கலருக்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்துருக்கா. ஆயுர்வேத சிகிச்சையில வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர் பார்க்க போனோம்னா முதல்ல வந்து அவர் கையை திருப்பி போட்டு பார்ப்பார். நகத்தினுடைய கலர் எப்படி இருக்கு, எந்த மாதிரி டைப் ஆஃப் நகம் இருக்கு. 4 டைப் ஆஃப் நகம் இருக்கு. நகத்தினுடைய அந்த விரலினுடைய பின்புறம் இருக்கக்கூடியதான முடிகள், ரோமம் இருக்கே, இதுக்கு எல்லாத்துக்கும் கதை இருக்கு. நான் சொல்லியிருந்தேன்னா எங்கேயோ போயிடும் நம்ம. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ஒரு விரலுக்குள்ள என்னெல்லாமோ தத்துவ சாஸ்திரங்கள் இருக்கு. அப்படி நகங்களை வந்து சூலேஸ்வரி காப்பாற்றட்டும். உதரத்தை வந்து நலேஸ்வரி காப்பாற்றட்டும். உதரத்தை நலேஸ்வரி காப்பாத்துறா. நலனுக்கும் உதரத்துக்கும் என்ன சம்பந்தம்? சாப்பாடு. அதுதான் நலன் வந்து சமையல்ல வந்து ரொம்ப சிறப்பு இருக்கக்கூடியவர் அல்லவா. நலன பாகம்னு கேள்விப்பட்டிருப்போம். நலன் வந்து பாச்சகம் பண்ணாருன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கு ஃபுட்டுக்கு அப்படின்னு. ஃபுட்டோட டேஸ்ட்டுக்கும் ஃபுட்டுக்கும் இருக்கிறதா சம்பந்தம் எங்கே இருக்கு, எதோட தொடர்பு கொள்றது அப்படின்றால் நம்மளுடைய வயிறு, உதரம். ஆகவே அந்த நலேஸ்வரி தான் உதரத்தை காப்பாற்ற வேண்டும். ஸ்தனோ மகாதேவி, ஸ்தனங்களை வந்து மகாதேவி காப்பாற்றட்டும். மனஹா
சோக விநாசினி, மனசை வந்து சோக விநாசினி காப்பாற்றட்டும். நகங்களே சூலேஸ்வரி, உதரத்தை நலேஸ்வரி, ஸ்தனங்களே வந்து மகாதேவி, மனசை வந்து சோக விநாசினி என்பவர் காப்பாற்ற வேண்டும். இங்க மனசு என்பது வந்து அந்த கரணங்கள் 4ல் 1, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிறதான 4 பேர் இருக்கார்கள். இவன் 4 பேருக்கு தலைவர் யாரு என்றால் மனசு தான். அப்போ மனசுக்கு தான் சோகம், விஷோகம், சந்தோஷம், சுகம், ஆனந்தம் இதெல்லாம் அனுபவிக்கிறது யாரு என்றால் மனசு. அதனால மனசுகம் கட்டுருது அப்படின்னா அப்புறமா ஆத்ம சுகம் கட்டுடும். சரீர சுகம், மனசுகம், ஆத்ம சுகம். சரீர கிளேசம், மனக்லேசம், ஆத்ம கிளேசம் ரெண்டாக எடுத்துக்கணும். இப்போ மனசுக்கு சுகம் ஏற்பட்டது அப்படின்னா ஆத்ம சுகம் இருக்கும் நிச்சயமாக. ஆத்ம சுகத்தை அடைவதற்கு மனசுகம் ரொம்ப தேவை. மானசீகமாகத்தான் நம்ம சந்தோஷமாக வேண்டும். சாரீரிகமாக சந்தோஷத்தை அடைவதை விட மனசுகம் ரொம்ப முக்கியம். மனசுகம்தான் முனி, மகர்ஷி, ரிஷிகள், மகான்கள் இவர்கள் எல்லாம் அனுபவிக்கிறதான சுகம் மனசுகம். மனசுகம் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆத்மசுகம் நிச்சயம். அதனால ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கியமானது இந்த 4 பேரில் மனசுகம். அதனால நம்ம மனசுகத்தை வந்து மனசினுடைய சோகத்தை, சோகம் என்றால் துக்கம், ஸ்கார்சிட்டி, பயம் எல்லாம் வந்துடும் மயில. அப்ப அந்த மனசுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதான தேவி. மனஹா சோக விநாசினி, மனசில் இருக்கக்கூடியதான சோகத்தை இல்லாமல் செய்யக்கூடியதான தேவி என்னை காப்பாற்றட்டும். 27வது ஸ்லோகம். ஹிருதயம் லலிதாதேவி உதரே சூலதாரிணி நாபிம்ச காமினி ரக்ஷேது குஹ்யம் குஹ்யேஸ்வரி ததா. இதயத்தை வந்து லலிதாம்பிகை காப்பாற்றட்டும். லலிதா பரமேஸ்வரி, அழகுன்னா அழகு, அப்படியே அழகு இந்த நாமத்துக்கு லலிதா அப்படின்னா. லலிதமானவள், சிம்பிளஸ்ட் ஃபார்ம், சிம்பிள் இன் எவ்ரி டர்ம். எந்த யோகத்தை எடுத்து பார்த்தாலும், எந்த சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தாலும், எந்த தத்துவத்தை எடுத்து பார்த்தாலும் எல்லாத்திலையும் லலிதமாக இருக்கக்கூடியவள். லலிதா மகா திரிபுர சுந்தரியானவள். இந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி சிரிச்ச முகம் இருக்கக்கூடியவள், எப்பவுமே புன்சிரிப்பு, ரொம்ப சாமர்த்தியம் இருக்கக்கூடிய தேவி வர. எல்லாரையும் வந்து தன்னுடைய கண்களாலையும் பாவனையினாலையும் வேற வாங்கக்கூடியதான திறமை சக்தி இருக்கக்கூடியவள். லலிதா பரமேஸ்வரி பிறந்த ஜென்ம நட்சத்திரம் என்பது வந்து பூராட நட்சத்திரம், பூர்வாஷாட நட்சத்திரத்தில் பிறந்தவள் இந்த லலிதா பரமேஸ்வரி. பங்குனி உத்திரம் ஹைமவதி அப்படிங்கிறதான தேவி பிறந்தாள் ஹிமவத் புத்திரியாக. அதுபோலவே மீனாட்சி தேவி மதுரை மீனாட்சியாக பிறந்தவள். திருவாதிர நட்சத்திரத்திலையும் பிறந்திருக்காள் பார்வதி தேவி. லட்சுமி தேவி என்பவள் வந்து பங்குனி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காள், திருவோண நட்சத்திரத்துக்கு பிறந்திருக்கா, திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா அப்படின்னா வாழ்க்கையெல்லாம் வந்து சுயேட்சையா சங்கல்ப ரூபேனா உருவத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடியதான திறமை சக்தி எல்லாம் சங்கல்ப மாத்திரம் தான். சரஸ்வதி தேவி என்பது வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா, பூர்வோட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கா. இப்படி அம்பாளுடைய முக்கியமான இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பிறந்தவர்களுக்கும் அந்த சின்ன 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 யோகங்கள் எல்லாம் அனுபவிக்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த டிஎன்ஏ இருக்கும். அப்பேற்பட்டதான அந்த ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு திருநாமம் லலிதா பரமேஸ்வரி. அந்த லலிதாம்பிகா தேவி என்பவள் வந்து இதயத்தை காப்பாற்ற வேண்டும். மனுஷனுக்கு தன்னோட உடம்பில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இதயம். அந்த இதயத்தை லலிதாம்பிகை காப்பாற்றட்டும். உதரே சூலதாரிணி, உதரத்தை வந்து சூலதாரிணி என்கிறதான தேவி காப்பாற்றட்டும். சூலத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் சூலதாரிணி. பராசக்தி சூலத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கா. முருகப்பெருமான் சூலத்தை வைத்துக் கொண்டிருக்கார். வள்ளி தேவியான தேவிமாரும் சூலங்களை வைத்துக் கொண்டிருக்கார்கள். வள்ளி தேவியான சமேதரான சுப்பிரமணியன் தான் உலகத்திற்கதான சமஸ்த சிருஷ்டிக்கும் காரணமானவர். எல்லா இடங்களும் பிறந்து ஒழுங்கா வாழறதுக்கு சிவிலைசேஷன் கற்றுக் கொடுத்தவர் யார் என்றால் முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் தொடர்பு உண்டு, கணபதிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தொடர்பு உண்டு. இதை நிறைய கதை நான் சொல்லித்திருக்கேன் உங்களுக்கு முன்னாடி. அப்படி ஹிருதயம் லலிதா தேவி உதரே சூலதாரிணி நாபிம்ச காமினி ரக்ஷேது குஹ்யம் குஹ்யேஸ்வரி ததா. நாபிகி, நாபியை வந்து காமினி காப்பாத்துறாள். காமினி காப்பாத்தட்டும் என்னுடைய நாபி. நாபியில் தான் சர்வ காமமும் அடங்கி இருக்கு. அதனால காமக்குறி என்றாலே ஆக்சுவலி நாபி பத்மம் தான். அந்த நாபத்திலிருந்து தான் உற்பத்திங்கிறதான சிருஷ்டி உருவாகிறது. 23 விகாரங்கள் 96 விதமாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் உற்பத்தி நாபி பத்மம் தான். வாசனையினுடைய வாசனைகள் இருக்கு, நிறைய ஏராளமான வாசனைகள் இருக்கு அல்லவா. 6 கோடி மகாமாயா வாசனா சக்திகள் இருக்கு. எல்லாம் உதரத்தில் தான் இருக்கு, நாபியில. அந்த நாபியிலிருந்து தான் பிரம்மாவை உற்பத்தி செய்கிறார் மகாவிஷ்ணு. அவருடைய அந்த சிருஷ்டியில அவர் பிறந்தா நமக்கு எல்லாம் கஷ்டமா போயிடுது. அவர் பிறந்ததுனால நாமெல்லாம் பிறந்தோம். ஒன்லி அட்வான்டேஜ் நம்ம பிறந்ததுனால நமக்கு லலிதா பரமேஸ்வரியை தெரிஞ்சுக்க முடியுது, லலிதா சகஸ்ரம் ஜெபிக்க முடியாது, தேவி மகாத்மன் ஜெபிக்க முடியாது, தேவி மகாத்மத்தை காதால கேட்க முடியாது.
சௌந்தரலகரியை சொல்ல முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. இந்த ஒரு சுகம் எல்லாம் பெனிஃபிட்ஸ் ஆர் மோர் தேன் டிராபேக்ஸ். அதனால நம்ம புத்தம் சொல்ல வேண்டாம், பிரம்மாவை பிறந்து வல்லதா போச்சுதும் அப்படி எண்ணிக்கலாம். அப்படி ஹிருதயம் லலிதா தேவி உதரே சூலதாரிணி நாபிம்ச காமினி ரக்ஷேது குஹ்யம் குஹ்யேஸ்வரி ததா. நாபியை வந்து காமினி தேவி, அது போலவே குஹ்ய பிரதேசத்தை வந்து குஹ்யேஸ்வரி காப்பாற்றட்டும். சனி பகவான் மனைவிமாரோட சேர்ந்திருக்கிற இடம் இதுங்கிறதால ஒரு சாஸ்திர விதி இருக்கு. மூதேவி, அதாவது ஜேஷ்டா தேவி, மூத்த தேவிக்கு அது மூதேவி சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஜேஷ்டா தேவின்னு பேரு, மகாலட்சுமியோட அக்கா, பின்னாடி வாசம் செய்யக்கூடியவள். அந்த ஜேஷ்டா தேவி தான் சனீஸ்வர பத்னி அப்படின்னு ஒரு கதையெல்லாம் வரையுது. கந்தர்வனுடைய 2 மனைவிமாரை கல்யாணம் பண்ணிருக்காரு அவர், அது ஒரு கதை வரையுது. அப்படி இருக்கட்டும். அப்ப இந்த குஹ்யத்தை வந்து குஹேஸ்வரி காப்பாத்துகிறார். ஹிருதயம் லலிதா தேவி உதரம் சூலதாரிணி நாபி காமினி தேவி குஹ்யம் குஹேஸ்வரி. 28வது ஸ்லோகம். பூதநாதச்ச மேற்றஞ்ச குதம் மகிஷாவாகினி கட்யாம் பகவதீம் ரக்ஷேது ஜானுனி விந்தியவாசினி. அப்போ லிங்கத்தை வந்து மேற்றம் என்றால் லிங்கம், சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு முன்னாடி இருக்கிறதான பாகத்துக்கு பேரு லிங்கம். சங்கோஜ விகாசம் இருக்கக்கூடியதான இடம், மனச மாதிரியே சங்கோஜ விகாசம் இருக்கக்கூடியதான ஒரு இடம் லிங்கஸ்தானம். எல்லாத்தையும் இல்லாம செய்வதற்கும் எல்லாத்தையும் உற்பத்தி செய்வதற்கும் உதவுகின்றதான இடம் என்பதனால் அதுக்கு லிங்க பாகம் என்றதான பேர். ஆண் பெண் நபும்சகம் என்பதை வந்து குறிப்பதனாலேயும் அதுக்கு லிங்கம் என்றதான பேர். எல்லாத்தையும் லயிக்கக்கூடியதான சக்தி, அதாவது மூலாதாரத்திலிருந்து எழுந்ததான குண்டலினி சக்தி 98% ஆஃப் த பாப்புலேஷனுக்கும் சுவாதிஷ்டான சக்கரத்தோட மடிஞ்சிடும், அங்க லயமாயிடும், அதுக்கு மேலே ஏறாது. அப்படி ஏத்துனா வந்து யோகீஸ்வரர்கள்லாம். ஆக மேற்றம் லிங்கத்தை வந்து பூதநாதை காப்பாத்திட்டும். பூதநாதை பிரபஞ்சத்துல நாம் உற்பத்தி செய்யறதுக்கு எல்லாம் பூதம் என்றுதான பேரு. பஞ்சபூதம்னு கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா? ஆகாசம், அக்னிர், வாயு, ஆப, பிருத்திவி அப்படிங்கிறதான பஞ்சபூதங்கள். அது மாதிரி அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து நிறைவுடாக இருக்கிறதான பொருள்கள் எல்லாமே வந்து பூதாகாரங்கள் தான். பூதம் என்றால் உருவம் என்றால் சிருஷ்டி செய்யப்பட்டதான பொருட்களுக்கு எல்லாம் பூதம் என்றதான பேரு. அப்ப நாம் எதை வைத்துக் கொண்டு சிருஷ்டி செய்கிறோம்? லிங்கத்தையும் யோனியும் வைத்துக் கொண்டுதான் சிருஷ்டி செய்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை பூராமே சிருஷ்டி செய்வது அப்படிதான். அதனால அந்த இடத்தை வந்து பூதநாதை காப்பாற்றுகிறாள், சர்வ பூதங்களையும் காப்பாற்றக்கூடியவள். பூதம் மகிஷவாகினி, பூதத்தை வந்து மகிஷவாகினி காப்பாற்றுறா. மகிஷாசுர மர்தினியான மகிஷவாகினி இருக்காளே, அந்த ஏனல் மௌத்த வந்து அதுக்கு பேரு பூதம்னு பேரு. இந்த பூத மத்தியத்தில் தான் மூலாதார பத்மம் வாசம் செய்கிறது. இந்த பூதத்தை வழியாகத்தான் பூதத்தை வந்து மூடவனும். குண்டலினி யோகம், தியான யோகம் செய்யற நேரத்துல அந்த மூச்சு காத்த குண்டலினி சக்திய பூதத்தை மூடி அமர்த்தி அங்க வந்து உஷ்ணவாயுவுக்கு ப்ரெஷரைஸ் கொடுத்து அந்த உஷ்ணவாயு வழியாக இந்த குண்டலினி சக்தி மேலே எழும்பும், மூலாதாரத்தை விட்டு வெளியே வரும், சுவாதிஷ்டானம் வரும். அங்கிருந்து மணிப்பூரத்துக்கு கூட்டிட்டு போய், அங்கிருந்து அநாகதத்துக்கு கூட்டிட்டு போய், விசுத்திக்கு கூட்டிட்டு போய், ஆத்மைக்கு கூட்டிட்டு போய் சகசிரார்த்த போய் யோகம் சந்தி செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய வழிமுறை. அதனால பூதநாதசமேஷா பூதம் மகிஷவாகினி கட்யாம் பகவதி ரக்ஷேது ஜானுனி விந்தியவாசினி. பூதத்த மகிஷவாகினியும் கடிப்பிரதேசத்தை வந்து பகவதி, கடி என்றால் இடுப்பு, கடிப்பிரதேசம் என்றால் இடுப்பு பாகம், அதை வந்து பகவதி காப்பாற்றுறாள். கடிப்பிரதேசத்துக்கு வந்து முக்கியத்துவம் என்னன்னா ஷடைஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதான இடம், ஷட ஐஸ்வர்யங்களையும் தாங்கி நிற்கக்கூடியதான இடம். பூலோகம் என்றதான ஒரு தத்துவமே அதுக்கு கடிப்பிரதேசத்துக்கு உண்டு. ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, சீட்ஞான, வைராக்கியம் என்பதுதான் அங்கிற 6 தெய்வீக குணங்கள் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு பேர் தான் பகவான் அல்லது பகவதி. அதனால அந்த இடத்துல வாசம் செய்யக்கூடியதான தேவி பகவதி. அப்போ இடுப்பு ரொம்ப முக்கியம். நம்மளை வந்து நிற்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது எல்லாமே இந்த இடுப்பு தானே. இடுப்பு போயிடுச்சுன்னா படுத்து நிற்க வேண்டியதான். இடுப்பு என்பது வந்து பூலோகத்துக்கு சமம். இடுப்புக்கு மேலே 7 உலகம், இடுப்புக்கு கீழே 7 உலகம். பூமிக்கு மேலே 7 உலகம், பூமிக்கு கீழே 7 உலகம். இப்போ எல்லாத்துக்குமே பேஸ் அதுதான். இப்போ பகவதி தான் பேஸு. ஸோ இறைவனுடைய நாமங்கள்ல பொதுவாக எல்லா இடத்துலையுமே பகவதி பகவதி சொல்றது அவ்வளவு விசேஷமான ஒரு திருநாமம். ஜானுனி விந்தியவாசினி, முட்டி இருக்க முட்டிகளை வந்து விந்தியாவாசினி காப்பாற்றட்டும். லிங்கத்தை பூதநாதை, பூதத்தை மகிஷவாகினி, கடிப்பிரதேசத்தை வந்து பகவதி, முட்டிகளை வந்து விந்தியாவாசினி. இப்படி அங்கங்கள்ல சிரசிலிருந்து ஆரம்பிச்சு முட்டி வரைக்கும் வந்தாச்சு. இனிமே 29வது ஸ்லோகம். ஜங்கே மகாபலா புரோக்தா ஜானு மத்தியே விநாயகி குல்ஃபயோர் நாரசிம்ஹீச்ச பாதப்பிருஷ்டே அம்பிதௌஜசி. 30வது ஸ்லோகம். பதாங்குலீஹி ஸ்ரீதரீச்ச பாதாத
ஸ்தலவாசினி நகான் தம்ஷ்ட்ராக கராளீச்ச கேசாம் ஜெய்வோர்த்வ கேசினி. ஜங்கம் என்றால் கடங்காலு, முட்டியிலிருந்து கீழ் இருக்கக்கூடியதான பாகம், இதுக்கு ஜங்கம்னு பேரு. அந்த கால்களில் வந்து மகாபலை அப்படிங்கிறதான தேவி காப்பாற்றட்டும். புரோக்தா அப்படின்னா பிரசம்சை, சொல்லப்பட்டது. ஆகவங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டதான பேருக்கு புரோக்தா. அதாவது ஈஸ்வர புரோக்தம், வேத புரோக்தம், மந்திர புரோக்தம், அனுகிரக புரோக்தம் அப்படின்னு சர்டிஃபைடு வேர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அதாவது ஜங்கத்தை வந்து மகாபலை காப்பாற்றட்டும். மகாபலா அப்படிங்கிறதான தேவியை வந்து வேதத்திலையும் சாஸ்திரங்கள்லையும் புராணங்கள்லையும் ரொம்ப பெருசாக சொல்லப்பட்டிருக்கின்றதாம். அதனால அந்த தேவிக்கு வந்து அவ்வளோ சக்தி. முட்டி எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த முட்டிக்கு கீழ்க்கிறதான கடங்கால வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வர்ணிச்சிருக்காரு லலிதா சஹஸ்ரநாமத்தில். மகாபலா ஜானு மத்தியே விநாயகி, முட்டிகளினுடைய மத்திய பாகத்தை வந்து விநாயகி அப்படிங்கிறதான தேவி. விநாயகனுடைய சக்தி விநாயகி தேவி, அதுதான் முட்டுக்கள். நீ 10ஆம் பாவம். அடுத்ததாக குல்ஃபயோர் நாரசிம்ஹீச்சா பாதப்பிருஷ்டே அமிதௌஜசி. நாரசிம்ஹிங்கிறதான தேவி வந்து இந்த முட்டியில் இருக்கக்கூடியதான் அந்த ஆணி இருக்கே, ஜாயின்ட வந்து போல்ட் போட்டு வச்சிருக்காங்க, அந்த நரியாணி சொல்லுவார். அதை வந்து நாரசிம்ஹிங்கிறவள் காப்பாற்றட்டும். பாதபிருஷ்டோ அமிதௌஜசி, பாதபிருஷ்டத்தை வந்து அமிதௌஜசி அப்படிங்கிறதான தேவி காப்பாற்றட்டும். பதாங்குலீஹி ஸ்ரீதரீச்சா, கால் விரல்களை வந்து ஸ்ரீதரிங்கிறதான தேவி காப்பாற்றட்டும். ஸ்ரீதரன் என்றால் என்ன? மகாலட்சுமியை இதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவுக்கு ஸ்ரீதரன் என்றதான பேர். இங்க ஸ்ரீதரி என்றால் அந்த மகாலட்சுமி தத்துவத்தை வந்து உடம்பு பூராக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் யாரோ அவள் ஸ்ரீதரி என்றதான பேர். மகாலட்சுமி ஸ்வரூபிணின்னு அர்த்தம். அப்போ அவங்க ஒவ்வொருத்தருடைய பாதங்களும் அவ்வளோ முக்கியமானது. அந்த பாதங்களில் வந்து மகாலட்சுமி ஸ்ரீதரியான தேவிக்கு வாசம் கொடுத்துருக்கா அப்படின்னா பாதம் எவ்வளவு சிறப்படைந்தது, பாதங்கள் இருக்கக்கூடியதான மகத்துவம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுறது. பாதாதகா தலவாசினி, அந்த பாதங்களுடைய அதோபாகத்தை வந்து தலவாசினி அப்படிங்கிறதால தேவி காப்பாற்றட்டும். தலம் அதலம் விதலம் சுதலம் ரசாதலம் தலாதலம் மகாதலம் பாதாளம் அப்படின்னு சப்த பாதாள லோகங்கள் இருக்கு. அந்த தலத்தினுடைய வாசத்தை, தலத்துக்கு தேவி, இந்த 7 உலகங்களுக்கும் ஒரு தேவி மாதிரி இருக்கான். அப்பேற்பட்டதா தேவி பாதத்தினுடைய அடிபாகத்தை அதோபாகத்தை வந்து காப்பாற்றட்டும். பாதோதல வாசி. நகான் தம்ஷ்ட்ராச்ச கராளி, நகங்களை வந்து கராளிங்கிறதான தேவி காப்பாற்ற. நகத்தம்ஷ்டம்னு பேரு. நகம்னு சும்மா சொல்லிவிட்டா அது ஒரு நகம் போடுறது. நகத்துக்கு தம்ஷ்டம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ப்ரொட்ரூடிங்காக வெளியில் இருக்கக்கூடியது. தம்ஷ்டா அப்படின்னா பற்கள், பற்கள் தம்ஷ்டர்கள். அப்போ இந்த நகத்தை பூர்ணமாக கட் பண்ணுற சில பேருக்கு சுபாவம் உண்டு. சில பேர் கொஞ்சம் பியூட்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் நீளமாக வச்சிருப்பா, சில பேர் ரொம்ப பெருசாக வச்சிருப்பா, அனிமல்ஸ் ஆட்டமா. இப்படி 3 விதமாக நகத்தை வச்சிருக்க வாய்ப்பு உண்டு ஜனங்கள். இங்க தம்ஷ்டர்கள் ஆட்டமாக இருக்கிறதான பற்களை போல வரிசையாகவும் அட் த சேம் டைம் நல்ல பளபளப்போடவும் அதே மாதிரி கிரிப் இருக்கக்கூடியதான அளவுக்கு ரொம்ப சின்னதாகவும் இல்லை ரொம்ப பெருசாகவும் இல்லைங்கிற அளவுக்கு இருக்கிறதான நகங்கள். கேசான், கேசங்களை வந்து ஊர்த்த கேஸ்வினியான தேவி காப்பாற்றட்டும். கேசம் என்றால் முடி, அழகபார், அது வந்து ஊர்த்த கேசினி அப்படிங்கிறதான தேவி காப்பாற்றட்டும். இப்படி முக்கியமான சிரசிலிருந்து பாதம் வரைக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கங்களையும் குறிப்பிட்டதான தேவிமாரெல்லாம் வந்து காப்பாற்றட்டும் என்று பிரசன்ஸ் செய்கிறார். இந்த தலவாசினி என்றால் பாதாள வாசினி என்கிறதான அர்த்தத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நகத்துக்கு வந்து 2 விதமான தேவதைகள் இருக்கா, 3 விதமான நிலை இருக்கு நகத்துக்கு. அது 2 விதமான தேவதைகள் காப்பாற்றுகிறார்கள் நகத்தை. நகாம் சுலேஸ்வரி, நகான் தம்ஷ்ட்ரோகராளி அப்படிங்கிறதான 2 முக்கியமான தேவதைகள். நகத்தையும் நகத்தினுடைய தீன்ற சக்தி இருக்கே அந்த சக்தியை காப்பாற்றுகின்றதான தேவி. அப்ப நகம் என்பது வந்து சும்மா பியூட்டிஃபிகேஷனுக்கு மட்டுமல்ல, தேவையான அது வந்தாலும் கீக்கிறதுக்குள்ளதான சக்தி அது வேணும் இருக்கு அப்படிங்கிறது சொல்றது. ஏன்னா ஒரு காலத்துல மனிதர்கள் வந்து நகத்தைத்தான் ஆயுதமாக உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். கராங்குடி நகோத்பன்ன நாராயண ஜாகதிகி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல திருநாமம் உண்டு. இப்பேற்பட்டதான ஸ்தானங்கள் எல்லாம் காப்பாற்றி கொண்டு வரக்கூடியதான தேவிக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படிங்கிறார். 31வது ஸ்லோகம். ரோமகூபாணி கௌபேரி त्वं च त्वचं वागीश्वरी तदा रक्तमज्जावसा மாம்ச அந்நிய ஸ்திமேதாம்சி பார்வதி. இனிமே சப்த தாதுக்களை பத்தி சொல்ல போகிறார். இந்த சப்த தாதுக்கள் எந்தெந்த தேவிமார் இருந்து காப்பாற்றி வருகிறார்கள். ரோமகூபங்களை வந்து கௌபேரி, இதுக்கு முன்னாடி ரோமகூபங்களை ரோமகூபாம் சண்டிகா அப்படின்னு இதுக்கு முன்னாடி கத்துருக்கோம். இங்க கௌபேரி அப்படிங்கிறதான பேர் இருக்கிறதான தேவி ரோமகூபங்களை எல்லாம், ரோமகூபம் அப்படின்றால் ரோமம் எதுல பிரதிஷ்டிதமாக இருக்கோ, கூபம் என்றால் கிணறு, ஒரு ஹோல், ஒரு டாட். அந்த ஒவ்வொரு ரோமத்தினுடைய இருப்பிடமும் ஒரு ரோம கூமம்.
ஒவ்வொரு ரோம கூபம் அப்படிங்கிறது வந்து பிரம்மாண்டத்துக்கு சமம். பிரம்மாண்டம் எப்படி இருக்கு இந்த பிரபஞ்சத்துல, பிரபஞ்சம் அப்படிங்கிறதால இந்த கால புருஷன் அல்லது பரபிரம்மஸ்வரூபத்துக்கு மேல எப்படி பிரம்மாண்டங்கள் ஒட்டின்னு இருக்குன்னு பார்த்தோமானா நம்மளுடைய உடம்புல முடி எப்படி ஒட்டின்னு இருக்கோ அதுபோல இந்த பிரம்மாண்ட நாயகனான பரமேஸ்வரனுடைய உடம்பு ஒட்டித்தான் இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாமே ஒட்டின்னு இருக்கு. அதனால ரோமகூபம் வந்து பிரம்மாண்டத்துக்கு சமமாகிறது. ரோமகூபானி கௌபேரி, ரோமகூபங்களை வந்து கௌபாரிங்கிறதான தேவி காப்பாற்றட்டும். அதுபோலவே துவச்சம் வாகீஸ்வரி, தொக்க வந்து தொக்கென்றால் ஸ்கின், தோலை வந்து வாகேஸ்வரி காப்பாற்றட்டும். ரக்த மஜ்ஜா வசாமாம்சினி, ரக்தம் மஜ்ஜை வசை மாம்சம் அஸ்தி மேதஸ் இவை எல்லாத்தையுமே வந்து பார்வதி தேவி காப்பாற்றுறாங்க. இந்த ரோமகூபங்களை வந்து கௌபேரிங்கிறதான தேவியும், தோலை வந்து தொக்க வந்து வாகேஸ்வரி தேவியும், அடுத்ததாக ரத்தம் மஜ்ஜை கொழுப்பு அதான் வசா, மாம்சம் அஸ்தி மேதஸ் அதுதான் சுக்ரம் அல்லது சுக்லம், இதையெல்லாம் வந்து பார்வதி தேவி காப்பாற்றட்டும். நம்ம உடம்புல வந்து சப்த தாதுக்கள்ல ரொம்ப முக்கியமான இதெல்லாம் வைட்டல்ஸ் ஃபார் அஸ். இதெல்லாம் இல்லைன்னா வாழவே முடியாது. அப்படி ரோமகூபங்களை கௌபேரி, தோலை வந்து வாகேஸ்வரி, ரத்தம் மஜ்ஜா வசா மாம்சம் அஸ்தி மேதஸ் இதையெல்லாம் வந்து பார்வதி தேவி காப்பாற்றட்டும். 32வது ஸ்லோகம். ஆந்திராணி காலராத்திரிச்ச பித்தஞ்ச முகுடேஸ்வரி பத்மாவதி பத்மகோஷே கவே சூடாமணிஸ்ததா. ஆந்திராணி அப்படின்னா குடல், நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியதான லிவர், குடல்களை வந்து காலராத்திரிங்கிறதான தேவி காப்பாற்றட்டும். பித்தம் முகுடேஸ்வரி, பித்தத்தை வந்து முகுடேஸ்வரிங்கிறதான தேவி காப்பாற்றட்டும். பத்மகோஷே பத்மாவதி, பத்மகோஷம் என்றால் இதய பத்மம், இதய கோஷம். இதயத்துல வந்து பஞ்ச கோஷாந்தரஸ்திதாயை நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்துல அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஜானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறதான 5 கோஷங்களுக்குள்ளதான் இந்த ஜீவாத்மா நாராயண ஸ்வரூபமாக வாழ்ந்து வருகிறது. நாராயண ஸ்வரூபத்தில் வந்து நெருப்பும் ஜலவும் ரெண்டும் மிஸ்ரிதமாக இருக்கும். ஒரு ஜீவாத்மாவுக்கு நெருப்பும் ஜலவும் மிஸ்ரிதமாக இருக்கும். அதை சஞ்சாரம் செய்வதற்கு உதவுகின்றதான சக்திக்கு வாயு என்றதான பேரு. அப்ப இந்த வாயுவினுடைய உதவியினால ஹிருதயஞ்சாப்பியதோமுகம் அதோதித்யா விதஸ்தாம் தேனாபியாம் உபரிதிஷ்டதி புருஷ சுக்தத்துல சுக்த வச்சனமாக இருக்கும். அப்ப இந்த இதயபத்மத்துக்குள்ள குடிகொள்ளுகின்றதான இந்த ஜீவாத்மா என்கிறதான பரஞ்சோதி ஸ்வரூபத்தினுடைய வம்சமான ஜீவஸ்வரூபம் இது வந்து பத்ம கோஷத்துக்குள்ள இருக்கு. பத்மம் என்றால் இங்க பிரம்மம் அல்லது பிரம்மாண்டம் அப்படிங்கிறதான் அர்த்தம் உண்டு. பிரம்ம கமலம், இந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கு என்பதற்கு வந்து ஒரு சிம்போலிக் தான் தாமரை புஷ்பம். அதுல இதழ்கள் எப்படி ஒட்டி இருக்கு, உள்ள நடுவில் ஒரு பீடம் இருக்கோ அதுக்கு மேல 16 டாட்ஸ் இருக்கு பாருங்க அரிசி. அந்த பத்மம் ரைஸ் ரொம்ப ஃபேமஸ், சாப்பிடலாம். இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அதனால இப்போ அதை டச் பண்ணுறது ஏரியாவை. இப்படி பிரம்மாண்டம் இப்படிதான் பொதிஞ்சிருக்குதுக்குள்ள ஒண்ணுக்குன்னு ஒட்டின்று இதழுக்குள்ள ஒவ்வொரு இதழாக இருக்கிறது. அதுபோல பத்மகோஷத்தை வந்து பத்மாவதி தேவி காப்பாற்றட்டும். பத்மாவதி வந்து மகாலட்சுமியினுடைய தர்மபத்னியாக இருக்கா. பத்மாவதி அலமேல வங்கா சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமிகி. வெங்கடாஜலபதி சுவாமிக்கு 2 மனைவிகளாக பத்மாவதியும் அலமேல் மங்காளும். அப்படி இந்த பத்மாவதி என்றோல் வந்து மகாலட்சுமி ஸ்வரூபிணியே. அந்த தேவி இதயத்தை காப்பாற்றுகிறாள். அதுபோல திரிதோஷங்கள் 3 தோஷங்கள் இருக்கு மனித உடம்புல. அது வந்து கபம், பித்தம், வாதம். 4 மணி நேரமா போட்டு பார்க்கணும். அப்ப 6 4 24 மணி நேரம் ஆயிடும். கபத்துக்கு 4 மணி நேரம் ஆபரேஷன் பீரியட். அது போலவே பித்தத்துக்கு 4 மணி நேரம், வாயுவுக்கு 4 மணி நேரம் வாதம். காலையில சூரியன் 6 மணிக்கு உதிக்கிறார் அப்படின்னா 6லேருந்து 4 வரைக்கும் கபம். இந்த கப ப்ராப்ளம் இருக்கிறவாள்லாம் காலையில பார்த்தா ஓகு நாயாட்டமா குறைச்சு உட்காந்துருப்பான். 10 மணிக்கு அப்புறமா தான் கொஞ்சம் மூச்சு எல்லாம் சரியா விட்டு கண்ணெல்லாம் திறந்து சரியாக ஆரம்பிக்கும். they will face lot of relaxation after that. அது வரைக்கும் உரிமைண்டு அவளுக்கு தொந்தரவு, பக்கம் இருக்கிறவளுக்கும் படுத்து எடுத்துடுவா. அடுத்ததாக பசி பிடுங்கும் 10 மணிக்கு அப்புறமா. 10லேருந்து 2 மணி வரைக்கும் சாப்பாடு டைம். அதுதான் வந்து நெருப்பு கொதிக்கும். அடுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா தண்ணி வச்சு அது கொதிக்க வச்சு அதுக்கு மேலே ரைஸை போட்டு குக் பண்ணி எடுக்கிற மாதிரி உதராக்கினி வந்து கொண்டா ஆரம்பிக்கும். சாப்பாடு கொடு கேட்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பித்த சமயம். அடுத்தது வாயு. இனிமே என்னத்தை சாப்பிட்டு வச்சிருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. வாயுவினுடைய விளையாட்டு அப்புறமா தான் ஆரம்பமாகும். இந்த வாயு காலத்தில் வந்து சாதாரணமாக ஜலம் குடிக்கக்கூடாது. வாயுவுக்கு ஜலம் வந்து எனிமி, உரைச்சு போயிடும். ஜலத்தில் வந்து வாயு படுத்து வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ஜலம் வந்து சில்னஸை எடுத்துடும். அதாவது அந்த பெரிய லேக் இருக்கிற இடங்கள்ல எப்பவுமே சில்னஸ் ஜாஸ்தி இருக்கும்.
வாயுவுக்கு வந்து இந்த ஜலம் எனிமி. எனிவே நம்ம வந்து அந்த ஆயுர்வேத சப்ஜெக்ட்ல போக வேண்டாம். வாதம் பித்தம் கபம். இப்போ ஒரு மனுஷனோட உடம்புல வந்து வாதமும் இருக்கு, பித்தமும் இருக்கு, கபமும் இருக்கு. ஒரு மனுஷனுடைய சராசரி ஒரு ஆவரேஜ் ஒரு அடல்ட்டோட ஹியூமன் பீங்கோட உடம்புல 960 மில்லி லிட்டர் பித்தம் இருக்கு. பித்தம் ப்ரொடியூஸ் பண்ணாதான் தகன சக்தி ஏற்படும். சாதாரணமாக வந்து சமையல் பண்றத 1க்கு 16 கணக்கு. அதாவது ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்தேலானா 16 கிளாஸ் தண்ணி விட்டு அதை வடிகட்டி களைஞ்சு விட்டு அந்த அப்புறமா அந்த ரைஸ் சாப்பிட்டோமானா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. 1க்கு 16 கணக்காது. இங்க உடம்புல என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, ஒருத்தனுடைய உடம்புல வந்து 960 ml பித்தம் இருக்கு. எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இது திஸ் இஸ் த மினிமம் ரெக்யர்மெண்ட் ஃபார் த பாடி. இது மேலேயும் கீழே ஏறி இறங்குறதுனால தான் ப்ராப்ளம் பிரச்சனை எல்லாம் வரும். நெஞ்சரிச்சல் வருது, இன்டைஜஷன் ஆகுறது, ஏப்பம் படுறது, வயத்தை போட்டு பெட்டுறது, பவுல் மூமெண்ட்ல சத்தம் கேட்கறது, கட்டில் வந்து எந்த விதமான ஒரு உணர்ச்சியும் இல்லாத சோர்ந்து போய் கிடக்கக்கூடிய நிலைமை, இது எல்லாத்துக்கும் காரணம் ரிலேட்டட் டு திஸ். அப்போ அந்த ஆந்திராணியை வந்து காலராத்திரி தேவி தான் ஹேண்டில் பண்றா. காலராத்திரி தேவி ரொம்ப முக்கியமானவள். இதுக்கு முன்னாடி படிச்சுட்டோம் தேவியை பத்தி. பித்தம் முகுடேஸ்வரி தேவி பித்தத்தை ஹேண்டில் பண்றா. அடுத்ததாக நமக்கு கபம் 1152 மில்லி லிட்டர் கபம் நம்மளுடைய உடம்பில் இருக்கும். பொதுவாக வந்து ஜலராசியில லக்னமாக பிறக்கக்கூடியவர்களுக்கு கப பிரகிருதமாக இருப்பார்கள். கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, கடக லக்னம், விருச்சிக லக்னம், மீன லக்னம், இவாளுக்கு எல்லாமே வந்து கப பிரகிருதி. இப்போ நான் வந்து மீன ராசி, நானும் கப பிரகிருதி தான். அதனால தான் பேசுற நேரத்தில் அடிக்கடி அப்படி இப்படிதான் வரது சவுண்டு. ஒரு கரகரப்பு இருந்துட்டே இருக்கு. கரகரப்பே ஆடுமா, ஒரு கரகரப்பு இருந்துட்டே இருக்கும் பேச்சுல. கிளாரிட்டி இல்லைன்னா அந்த ஃபைன்னஸ் இருக்காது வேர்ட்ஸ்ல. இப்போ 1152 மில்லி லிட்டர் கபம் வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கு. இது மேலே கீழே ஏறி இறங்குறதுக்கு தகுந்த மாதிரி உருவாகுது. வாதம் வந்து இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் வாதம் இருக்கு. வாதத்துக்கு அதனால ஒரு ஸ்பெசிபிக் குவான்டிட்டி கிடையாது. ஆனா 49 டைப் ஆஃப் வாயு நம்ம உடம்புக்குள்ள சஞ்சாரம் செய்யறது. 49 வாயுக்கள், 7 × 7 7 49 வாயுக்கள். இது இந்திரன் தான் இந்த வாயு வந்து 49ஆக கண்டிக்கிறார். அது ஒரு பெரிய கதை, வேத காலத்தில் இருக்கிறதான ஒரு கதை. அது நம்ம அப்புறமா தெரிஞ்சுப்போம் அந்த இன்னொரு சந்தர்ப்பத்தில். அப்போ பத்மகோஷம் வாயு, ஹிருதயத்தில் வந்து வாயு. ஹிருதயம் என்றாலே வந்து நமக்கு வாயுவினுடைய சஞ்சாரத்தை பற்றி தான் ஜாஸ்தி ஞாபகத்தில் வரும். பிராணன் வரது போறது, மூச்சு வரது போறது, மூச்சை இழுத்துக்கிறோம், மூச்சை விடுறோம். இப்போ ராமாங்கிறதான ஒரு மந்திரத்தை இதோட ஜாயின் பண்ணி பல வியாக்கியானங்கள் இருக்கு. ரா மா, ரா அப்படின்னாலே தெரியும் தெலுங்குல வந்து வா. அதுபோல இங்க ரா அப்படின்னாலே வந்து பிராணனை நாம் வரவழைக்கிறோம். வா 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 என்கிட்ட வா அப்படி. ரமபத்ரராசி ராமச்சந்திர நல்ல ஒரு பாட்டு. அப்போ ரா அப்படிங்கிற நேரத்துல வந்து நம்ம கூப்பிடுறோம், பிராணசக்தியை நமக்குள்ள இழுத்துக்கிறோம். மா அப்படிங்கிற நேரத்துல பிராணசக்தியை வெளியே விடுகிறோம். ரா என்றால் புருஷ சக்தி பிராணன், மா என்றால் ஜீவசக்தி சரீரம். அப்ப சிவம் சக்திங்கிறதான தத்துவம் தான் ராமா அப்படிங்கிறதான நாமமே. மூச்சை இழுக்கிற நேரத்துல ரா அப்படிங்கிறதானவும், மூச்சை விடுற நேரத்துல மா அப்படிங்கிற நேரத்திலையும் ராமான்னு சொல்லிட்டாலே போரும், நம்ம வந்து பிராண சாதனை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பிராணாயாம சாதனை, ஜீவ சாதனை, யோக சாதனை, நிறைய சாதனைகள்லாம் இருக்கு. சும்மா மூச்சு விடுற நேரத்துல நம்ம ஒவ்வொரு மூச்சுக்கும் ராமா 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 சொல்லிட்டாலே வந்து இந்த இந்த சக்தி, இந்த போதனை நமக்கு ஏற்படும். அந்த உத்தியோதினி அப்படிங்கிறதா தேவி இருக்காளே, அந்த தேவியினுடைய ஒர்க் ஆரம்பிச்சிடும். கஃபே சூடாமணிகி, கபத்தை வந்து சூடாமணிங்கிறதான தேவி காப்பாத்தட்டும். அப்போ குடலை வந்து காலராத்திரி, பித்தத்தை வந்து முகுடேஸ்வரி, வாதத்தை வந்து பத்மாவதி, கபத்தை வந்து சூடாமணி என்கிறதான இந்த 4 தேவிமார் நம்மளுடைய இந்த பிராணன்ல இதை ஆரம்பிச்சு வாயுக்குள்ள எல்லா பிராணமும் வந்துடும் அதுக்குள்ள. ஓகே, அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பிராணை பத்தி இனி நிறைய தெரிஞ்சுப்போம். நம்ம என்னத்தான் பிராணம், என்னத்தை சுவசிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். பத்மகோஷ பிரதீகாசம் ஹிருதயஞ்சாப்பியதோ முகம். பத்மஸ்வரூபமாக இந்த சூடாமணி தேவி, பத்மாவதி தேவி, காலராத்திரி, முகுடேஸ்வரி, இப்பேற்பட்டதான் தேவிமாரெல்லாம் வந்து ரொம்ப நன்றாக ஆட்சி பண்ணி வராங்க. அடுத்ததாக 33வது ஸ்லோகம். ஜுவாலாமுகி நகஜ்வாலா அபேத்யாக சர்வசந்திஷு சுக்ரம் பிரம்மாணி மே ரக்ஷேது சாயாம் சத்ரேஸ்வரி ததா. ஜுவாலாமுகிங்கிறதான தேவி நக காந்தியை ஜுவாலாமுகி தேவி காப்பாற்றட்டும். நகத்துக்கு நல்ல காந்தி இருக்க வேண்டும், அழகு, சோபை, அந்த ஷேப்பு நகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அப்படி நகத்தினுடைய காந்தியை வந்து ஜுவாலாமுகி தேவி 14வது திதி, இன்னைக்கு 14வது திதி தான், கிருஷ்ணபக்ஷம் 14வது திதி, சதுர்தசி.
திரையோதசி முடிஞ்சு சதுர்தசி வரும். அந்த தேவியினுடைய திருநாமம் இன்னைக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிறதுங்க. இந்த ஜுவாலாமுகி ஜுவாலாமாலினிங்கிறதான தேவி தான் நெகங்களுக்கு வந்து ஜுவலன சக்தியை கொடுக்கிறாள், பளபளப்பை கொடுக்கிறாள். சர்வசந்திஷு அபேத்யாகா, அபேத்யாங்கிறதான தேவி வேதம் இல்லாதவள், வேதிக்கப்பட முடியாதவள், பிரிக்க முடியாத சக்தி. இங்க அபேத்யாங்கிறதான தேவி சந்திகளை எல்லாம் காப்பாற்றுறாள். ஜாயின்ஸ், ஒரு மனுஷனுடைய உடம்புல வந்து 250 360 ஜாயின்ஸ் இருக்கு, சந்திகள் இருக்கு. முக்கியமான சந்திகள் இடுப்பு, கால் முட்டி, கழுத்து, இதை எல்லாருக்கும் தெரியும். மணிக்கண்டங்கள், கை, காலு, இது கூட நிறைய சந்திகள் இருக்கு, சின்ன சின்னது. ஆனால் சின்ன குழந்தைக்கும் பெரியவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால 250 360 வரைக்கும் ஜாயின்ஸ்னு போட்டிருக்க காரணம். சின்ன குழந்தைகளுக்கு வந்து சந்திகள் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறமா தான் அந்த சந்தி பெருசாகும். இப்பெல்லாம் இந்த ரோபோட்டிக் லேசர் டைப் ஆப்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்து. எனிவே, நம்ம மகர்ஷிகள்லாம் இதெல்லாம் உட்காந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்கா. இவா இப்போதான் நான் நோண்டி உட்காந்து வச்சிருந்து. ஜுவாலாமுகி தேவி என்பவள் நககாந்தியையும், சந்திகளை வந்து அபேத்யாங்கிறதான தேவியும், அதுபோலவே சாயாம் சத்ரேஸ்வரி, சாயா என்றால் நிழல், ஷேடோ, சத்ரேஸ்வரி வந்து காப்பாற்றட்டும். பிரம்மாணி, பகவதி தேவிக்கு பிரம்மாணிங்கிறதான பேர். பிரம்மாணிங்கிறதான தேவி என்னுடைய சுக்லத்தை காப்பாற்றட்டும். பிரம்மாணிக்கு பகவதிங்கிறதான பேருண்டு. ஏன்னா சுக்லத்துக்கும் அஷ்டைஸ்வரத்துக்கும் ஷட்குணங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அதனால தான் பிரம்மாணி அல்லது அந்த பிரம்மாணியை வந்து பகவதிங்கிறத நாமத்தினாலையும் புகழ்த்தப்படலாம். அபேத்யாங்கிறதான தேவி வந்து எல்லா சந்திகளையும் துஷ்டி புஷ்டியோட வைத்து காப்பாற்றுகிறாள். அப்போ நமக்கு எந்த விதமான ரோகம்ங்கிறதும் இருக்காது, உடம்பு வந்து நம்மளுடைய நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறதான அர்த்தம் உருவாக்குறது. இங்கே நிறுத்திப்போம், அடுத்த வார சங்கத்தில் மேற்கொண்டு தெரிஞ்சுப்போம். நம சிவாய. ஹரஹர நம பார்வதீபதே, ஹரஹர மகாதேவ, சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்த கோவிந்த கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.